எப்படி நாம் கசிவிலிருந்து விடுதலை ஆவது? ஓம் சாந்தி. நாம் அப்படி பற்றுதலிலுள் இருந்தோம் என்றால், அதாவது தாய்மார்கள் குழந்தைகளை நினைத்தார்கள் என்றால், ஆசிரியர் மாணவர்களை நினைத்தார்கள் என்றால், சென்டரில் உள்ளவர்கள் தங்களது தங் சென்டருக்கு வருபவர்களை நினைத்தார்கள் என்றாலும், அப்படி யாரின் நினைவு வந்தாலும் அவர்களுக்கு பற்றுதலோ இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதனால் அதனால் பற்றுதலினால்தான் கசிவுகள் ஏற்படுகின்றது. நிரந்தரமான ஒருவரின் நினைவு இருப்பதில்லை. ஆகையினால் நாம் இப்போது உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் சதா ஒருவரின் நினைவில் இருப்பதற்காக பற்றுதலிலிருந்து விடுதலையாகி கசிவிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும். கடின உழைப்பிலிருந்தும் விடுபட வேண்டும். அப்படி நாம் பாப் சமானாக ஆக வேண்டும். பாப் சமானாக ஆகிவிட்டால் தான் நாம் தந்தையுடன் செல்ல முடியும். ஆகையினால் நாம் தந்தையுடன் செல்வதற்காக தந்தையைப் போல டபுள் லைட்டாக, ஆன்மீக ரோஜாவாக, அனைவருக்கும் பிரியமானவர்களாக, தந்தைக்கு சமமாக எவர் ரெடியாகவும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.